ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் பாம்பே அல்வா செய்ய போகிறேங்க. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி அல்வாவெல்லாம் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா, அந்த ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டி சேராமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. 2 கப் அளவு மாவுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துனீங்கன்னா தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு கட்டி சேராமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. அடுத்தது ஒரு தட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி, பாதாம் எந்த நட்ஸ் இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இது மாதிரி போட்டு வச்சுக்குங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 4 கப் சர்க்கரை, 4 கப் அளவு தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் அளவு மாவு எடுத்ததுக்கு 4 கப் அளவு சர்க்கரை சரியான இனிப்பாக இருக்கும். நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிட்றீங்களா இருந்தால் 3 கப் அளவு கூட சர்க்கரை எடுத்துக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் கரைசலை இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட்டி சேராமல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கைவிடாமல் நல்லா லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் மாறி மாறி வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. 2 செட் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த கலர் இருக்குதோ அதை நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியான பதத்துக்கு வருதுங்க. இப்போ இந்த டைம்லேயும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. பேனில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஏலக்காய் பொடி சேர்த்திக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேங்க. முந்திரி ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக தட்டில் போட்டு வச்சுருக்குறோம். இதுலேயும் கொஞ்சம் முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பாதாம், முந்திரி எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க தட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்பூன் அல்லது கரண்டி இந்த மாதிரி வச்சு நல்லா சரிப்படுத்தி விட்டுக்கலாங்க. இது மினிமம் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 ஹவராவது நல்லா ஆற வச்சுட்டு தான் அப்புறம் நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்ணுங்க. இப்போ நல்லா 1 ஹவர் ஆறிடுச்சு. இப்போ கத்தியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்குங்க. அப்போ தான் கத்தியில் நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக வருது. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பாம்பே அல்வா ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இது கடையில் வாங்குகிற பாம்பே அல்வா விட ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பாம்பே அல்வாவெல்லாம் வீட்டில் குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக செய்யலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஸ்வீட் ரெசிபியெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனில் நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இன்னும் நிறைய ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.